நன்றி செலுத்துறோம் அப்பா. எங்க சிறுமையில இருந்து கண்ணோக்கி பார்த்து தேவன் நீங்க அப்பா. ஏசப்பா ஒரு கீழே இருந்து எங்களை மேல தூக்குன தேவன் ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றி ஏசப்பா. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையை கை தூக்க வந்தவர் நீர். உயர்த்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டீர். பெரிய ஜாதியாய் மாற்றினீர்.
எல்லா தினமும் ஏசப்பா எங்களை காத்து ஏசப்பா உங்க உள்ளங்கையில வரைந்து ஏசப்பா எல்லா சூழ்நிலையில ஏசப்பா எங்களை சுற்றி நீங்க சூழ்ந்திருக்கிறீங்க ஏசப்பா அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன்
நமக்கு நன்றி ஏசப்பா. இந்த புதிய மாதத்துக்காக கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. நீங்களே எங்களை நடத்துங்க ஏசப்பா. நீங்களே எங்களை நடத்துங்க ஏசப்பா. மறுபகுதி முற்றிலுமாக சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. இன்றைக்கு நான் கேட்கிற மன்னாவே ஏசப்பா, அது நல்லபடியா கேட்டு அதுபடி நடக்கிறதுக்கு அந்த ஒரு ஞானத்தை பலத்தை நீங்க கட்டளையிடுங்க. நீங்களே வழி நடத்துங்க. ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பான ஆண்டவரே, இந்த காலையிலே இந்த ஆராதனையிலே துதி பாடல் மத்தியிலே எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து இப்போது உங்களோட வார்த்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். அடியே நீ மறைத்து பேசும். இந்த நாள் எங்களுக்கு நீ என்ன மண்ணா வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, அந்த மண்ணாவை நாங்கள் ருசிக்க விசேஷமாக ஒரு வார்த்தை பிரகாரம் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக எங்களை நீதிமான்களாக எங்கள் வாழ செய்யுங்கள். ஜீவனவராக இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். இன்றைக்கு ஃபர்ஸ்ட் சண்டே ஆஃப்டர் ட்ரினிட்டி, திருத்துக்கு பின்பு முதல் ஞாயிறு. இன்றைக்காக எடுக்கப்பட்ட பிரசனத்தின் தலைப்பு நம் ஞானசானம், அவர் பேப்டிசம், விசிபிள் சைன் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். ஒப்புரவாதத்துக்கு அடையாளம் இந்த ஞானசானம் குறித்து இன்றைக்கு நாம் தியானிப்போம். நம்ம வாசித்த சுவிசேஷ பகுதியில் ஆண்டவர் இயேசுவே நிக்கோதேமஸ் என்றவர் வந்து இவர் ஒரு யூதரோட அதிகாரி. அதுவும் ஆண்டவர் இயேசுவை செய்கின்ற அற்புதம் கண்டு மிக ஆச்சரியப்பட்டு இயேசுவை சந்திக்க அவன் எப்போ வரான், எந்த நேரத்தில் வந்து இயேசுவை பார்க்குறான்? இரவுல, ராத்திரில. அதாவது எங்க மற்ற யூதர்களை பார்த்துவானா, ஏன்னா இவன் யூதரோட ஒரு அதிகாரி, இஸ் a ruler of the Jews community. அப்போ இவன் போயிட்டு இயேசு போய் பார்த்து இயேசுவோட பேசுறது வந்து யூதர்கள் நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால ரகசியமாக சீக்ரெட்டாக போயிட்டு இயேசுவை இந்த நிக்கோதேமஸ்ன்றவங்க போய் பார்க்குறாங்க. சரிங்களா? வாசியமா யோவான் 3 வசனம் 1-8 வரை. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இந்த பாருங்க, நிக்கோதேமஸ் வந்து ராக்காலத்துல வந்து ராத்திரில எல்லாம் தூங்கிட்டு இருக்கு, மிட் நைட்ல வந்து இயேசுவை பார்க்குறாங்க. ஏன்னா அவன் விசுவாசிக்கிறான். பாருங்க, இயேசு அற்புதங்கள் செய்கிறார். இந்த அற்புதம் செய்கின்ற இயேசு ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் இருக்க முடியாது. நிச்சயம் இவர் தேவனிடத்தில் வந்த மனிதனாக இருப்பார், இவர் தேவகுமாரனாக இருப்பார். அதனால இவன் விசுவாசிக்கிறான். இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் எல்லாம் ஒரு சாதாரண மனுஷனால செய்ய முடியாது. நிச்சயம் இவர் ஆண்டவரோட குமாரனாக, ஆண்டவர் இடத்துல இருந்து வந்தவர் அப்படின்ட்டு இந்த நிக்கோதேமஸ் விசுவாசிக்கிறான். அப்போ அங்கே அவன் வந்து கேட்குறான், ஆண்டவர் இயேசு, நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன், நீ தேவனிடத்திலிருந்து வந்தவராக இருக்கும். அப்போ இயேசு அவனை பார்த்து என்ன சொல்கிறார், நீ இது விசுவாசித்தாக்கா நீ வந்து பரலோகத்துக்குள்ள செல்ல வேண்டுமா, பரலோகத்துக்குள்ள நீ அடைய வேண்டுமா. அக்க இயேசு என்ன சொல்றாருமா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவிட்டால் அதாவது you must be born again, நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்ட்டு இயேசு சொல்ற. நீ பரலோகத்தை அடைய வேண்டும்னாக்கா நீ திரும்பியும் பிறக்கணும் அப்படின்னு கேட்கும்போது இவன் ஒரு அதிகாரி, யூத அதிகாரி, அவனே குழம்பினான். எப்படி நான் மறுபடியும், நான் எனக்கு வயசாயிடுச்சு அவனுக்கு, நான் திரும்பி எப்படி, அவன் என்ன கேட்கிறாமா அதுக்கு? அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதா இருக்கையில் முதிர் வயது எப்படி திரும்பி பிறப்பான், எப்படி பிறப்பான் அப்படின்ட்டு, எனக்கே வயசாச்சு, நீ மறுபடியும் பிறக்கணும்னு சொல்ற, நான் பரலோகத்தை அடைய வேண்டும்னாக்கா, அது சுகந்தரிக்கிற வேண்டும்னாக்கா, நான் வந்து மறுபடியும் பிறக்கணும்னு நீ சொல்றியே, எப்படி இது சாத்தியம் அப்படின்ட்டு இயேசு கிட்ட நிக்கோதேமஸ் கேட்கலாம். அதுக்கு இயேசு என்ன சொல்றார்? இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவர் ஜலத்தினாலோ
ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இயேசு சொல்றாரு பாருங்க, அவர் சொல்ற காரணம், நீ மறுபடியும் பிறக்கணும்னாக்கா ஆண்டவர் இயேசு இங்க ஞானசானத்தை குறித்து சொல்கிறார். அவனுக்கு புரியல. You have to be baptized in order to inherit the kingdom of God. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் நாம் தண்ணியினாலும் ஜனத்தினாலும் ஆவியினாலும் நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். அதனால நம்ம ஞானஸ்நானம் பெறும்போது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அந்த தண்ணியை தெளித்து, சிலருக்கு இல்லை முழுகி தான் செய்யணும், கடலில் போயிட்டு இல்லை குளத்துல போயிட்டு அவங்க முழுகி செய்யணும். ஆனால் அது முக்கியம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ ஞானஸ்நானம் பெறும்போது அந்த வார்த்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற வார்த்தை சொல்லி ஞானஸ்நானம் பெறணும். சரிங்களா? ஆக நீங்க அப்படி பெறும்போது நீ தேவனோட குமாரனாக நீ பெற்றுக்கொள்கிறாய், நீ அடைகிற, நீ பரலோகத்துக்கு தகுதி பெறுகிறாய். அதுதான் இயேசு சொல்ற பாருங்க. யூதர்களை நினைக்கிறாங்க அவங்க செய்யறது ஆண்டவர் கொடுத்த மோசே கொடுத்த அந்த 10 கற்பனைகள் பின்பற்றினாக்கா நாங்க பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது இல்லை, நீ ஜனத்தினால தண்ணியாலும் பரிசுத்த ஆவியாலும் நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஆக பரலோக ராஜ்யத்தை நீ அடைய வேண்டும்னாக்கா இந்த ஞானஸ்நானம் நீங்க பெற்றுக்கிறோம். அநேகர் இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் ஒரு கடவுள் தான் அப்படின்ட்டு விசுவாசிக்கிறார்கள். நீ விசுவாசித்தால் மட்டும் போதாது. ஆண்டவர் இங்க ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. நீ விசுவாசித்தால் மட்டும் போகாது, நீ ஞானஸ்நானம் பெற, நீ மறுபடியும் பிறக்கணும். அதாவது உன் பழைய பாவத்திலிருந்து நீ விட்டு விலக வேண்டும். நீ பழைய பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாக்கா பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்திரிக்க முடியாது, நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உனக்கு அந்த பாவ மன்னிப்பு ஒன்றும் கிடைக்கல, ஆண்டவர் உன்னையே ஏற்றுக்கொள்ளல. புரியுதுங்களா? அது வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். நீங்க கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்களுக்கு நீங்க ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஞானஸ்நானம் பெறாமலே ஆண்டவரை நம்பிக்கை பண்ண முடியாது. அந்த ஞானஸ்நானம் பெற்றவர்கள் நீங்க தேவனோட பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறீங்க. அதுக்கு சமமாக நீங்க நீதிமான்களாக வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் ஆண்டவர் போல செய்கிற நீங்க ஈடுபட வேண்டும். தேவனோட குமாரனாக நீங்க சாட்சியம். பரலோக ராஜ்யம் நீங்க பெற்றுக்கொள்றது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. கிறிஸ்துவர்களாக நம்ம இறுதி பயணம் பரலோகம் தான். இன்றைக்கு நாம் திருச்சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம இயேசு விசுவாசிக்கிறோம்னாக்கா ஏன்னா நம்ம பரலோகத்துக்குள்ள போகணும். இந்த பூமி நம்மளோட நிரந்தரமான இடம் இல்லை. இந்த பூமியை விட்டு நம்ம மறித்த பிறகு நம்ம ஆத்மா பரலோகத்துக்குள்ள போக வேண்டும். அந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் ஆண்டவர் இங்கே கேட்கிறார். நிக்கோதேமஸ் கேட்கும்போது சொல்றாரு, நீ மறுபடியும் பிறக்கணும், தண்ணினாலும் ஆவியினாலும் நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும். நீ புது மனிதனாக மாறும். ஞானஸ்நானத்தின் மூலியமாக நீ புது மனிதனாக நீ ஆகிற. அது கிறிஸ்து பிரியமானவர்களே, அந்த தண்ணினாலே நீ உங்க பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார், கழுவப்படுகிறது. யூ ஹவ் பீன் வாஷ்ட் பை த வாட்டர். உங்களோட பாவம் எல்லாம் கழுவப்பட்டிருக்குது. சரிங்களா? இந்த பாவம் நம்ம எங்கிருந்து பெற்றுக்கொண்டோம்? ஆதியிலே ஆதாம் ஏவாள் மூலியமாக நம்ம இந்த பாவத்தை we are inheriting. அது நம்ம ஒரு சொத்தாக அந்த பாவத்தை நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாதனால அந்த பரலோக ராஜ்யத்தை, இந்த கார்டன் ஆஃப் ஈடன்றாங்க, அந்த வாய்ப்பு, அந்த சுதந்திரம் இவர்கள் இழந்துட்டார்கள். ஆண்டவர் அவங்களை அந்த பரலோகம் கார்டன் ஆஃப் ஈடன் துரத்தப்படுகிறார்கள். அந்த அந்த சுதந்திரம் அவர்கள் இழந்துட்டாங்க. ஆனால் அது இவர்களை இழந்ததுனால எல்லாரும் அப்படியே இருந்தாக்கா இவங்க எல்லாம் நரகத்துக்கு தான் நிச்சயமாக போவார்கள். அதனால் ஆண்டவர் இயேசு
பிதானவர் உங்களை நேசிக்கிறார். அவர் சொல்றாருல யோவான் 3:14, யார் ஒருவன் நான் அனுப்பின குமாரனை விசுவாசிக்கிறார்களோ அவர் கெட்டு போகக்கூடாது, அவன் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளை இவ்வளவாய் உலகத்தில் அனுப்புவார். ஆக நம்மளை காப்பாற்றுறதுக்காக, பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்காக அவரோட குமாரன் இந்த பூமிக்கு பிதானவர் அனுப்பினார். அந்த குமாரன் மூலியமாக நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுகின்றது. அல்லேலூயா. ஆக இன்றைக்கு பவுல் அருமையாக ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 3-11 வாசிப்போம். அதுல பவுல் அருமையாக சொல்கிறார், நீ ஞானஸ்நானம் கிறிஸ்துவ நாமத்துல நீங்க ஞானஸ்நானம் பெறும்போது உங்களுக்கு என்ன தகுதிகள் உண்டாகுது என்று வாசிமா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதே அறியாமல் இருக்கிறீர்களோ, நீங்க தெரியாம இருக்கிறீங்களா அப்படின்ட்டு இங்க பவுல் கேட்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து பிதானவர் பூமிக்கு நம்மளோட பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், நம்மளோட பாவத்தின் தண்டனை எல்லாம் அவர் மேல சுமக்க வேண்டும், அவர் ரத்தத்தை சிந்த வேண்டும், அவர் மறிக்க வேண்டும். அப்பதான் நம்மளுக்கு அந்த பாவ மன்னிப்பு உண்டாகுது. கிறிஸ்து நம்ம பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டதுக்காக அவர் இந்த மரண ஞானஸ்நானம் இயேசு பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் நம்மளும் அதே சூழ்நிலைகள் தான். நம்மளோட பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும். அதனால நம்ம இயேசுவை விசுவாசிக்கும் போது, அந்த ஞானஸ்நானம் பெற்ற போது நம்மளும் அந்த இயேசு கடந்து போன மரணத்தை நம்மளும் அந்த பாவ மரணத்துக்குள்ள விடுதலை ஆகிறோம். மறித்து நம் உயிர்த்தெழுகிறோம். கிறிஸ்து மறித்து 3ஆம் நாள் உயிரோடு வந்தார்ல, அதே போலதான் அந்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம்மளும் மீண்டும் கிறிஸ்து உயிர்த்தெழுகிறது போல நம்மளும் உயிர்த்தெழுகிறோம். We are also been resurrected from the death. கிறிஸ்துக்குள்ளே நாம் மறிக்கிறோம். கிறிஸ்து மரித்தார் நம்ம பாவத்துக்காக. அதே போல இன்றைக்கு நம்மளோட பாவத்துக்காக நாம் ஞானஸ்நானம் பெறும்போது நம்மளும் அந்த மரணத்துக்குள்ள போகிறோம். தொடர்ந்து மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நம்மளும் அதே போல புது மனிதர்களாக புது ஜீவனாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவோட கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆக கிறிஸ்து எப்படி நம் பாவங்களை மன்னிக்க வேண்டும், ஆண்டவர் பிதானவர் நம்மளை பாவத்தை மன்னித்து நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாக வேண்டும். அவரே உபுரவாதமானார். பரவாயில்ல, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால மனிதர்கள், நான் படித்த மனிதர்கள் எல்லாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவர் அதே ஆத்திரத்திலே இருந்தாக்கா நம்ம அனைவரும் நிச்சயம் நரகத்துக்கு தான் போறோம். ஆக இன்றைக்கு பிதானவர் அவரே நம்மளோட தன்னோட குமாரன் மூலியமாக, இயேசு கிறிஸ்து மூலியமாக அவர் உபுரவாதமாகிறார். பரவாயில்ல, நான் இவர்களுக்கு என் குமாரனே கொடுத்து அந்த பாவ மரணத்துக்குள்ளே என் குமாரன் நான் கொடுக்கிறேன், மறித்து மீண்டும் அவர் உயிரோடு வருவார். அதே போல அந்த ஞானஸ்நானத்தின் மூலமாக நம்மளும் மறித்து புதைக்கப்படுகிறோம். மீண்டும் நம்மளும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக இருக்கிறோம். ஆண்டவர் 2ஆம் வருகையிலே மரித்தோர் எல்லாரும் என்னாவார்கள்? உயிரோடு எழுதுவார்கள். அதே போல நீங்களும் இயேசு விசுவாசிக்கிறவர்கள், பாவ மன்னிப்பு பெற்றவர்கள், அந்த ரட்சிப்பு உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்தது போல நீங்களும் மறித்து மீண்டும் உயிரோடு இருப்பீங்க. ஆண்டவரோட பரலோக ராஜ்யத்துல நீங்க நிரந்தரமாக சுதந்திரிப்பீர்கள். அல்லேலூயா. தொடர்ந்து ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாக அவர்
அவர் உயிர்த்தெழுதலும் இணைக்கப்பட்டிருப்போம். அந்த சொன்னபடி அவர் எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ நம்மளும் மரித்தாலும் ஆண்டவர் வருகையிலே மீண்டும் நம்மளுக்கு அந்த உயிர்த்தெழுதல் உண்டு. அதனாலதான் கிறிஸ்துவர்களாக இயேசு விசுவாசிகளாக நம்ம மரித்தாலும் நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம முன்னுக்கே நம்ம கூட பிறந்தவங்க அம்மா அப்பா சகோதரர்கள் இறந்தாலும் நம்ம விசுவாசிக்கிறோம் அந்த உயிர்த்தெழுதல் குறித்து. மீண்டும் ஆண்டவர் வருகிற அவர்களை நம்ம என்ன பண்ணுவோம், சந்திப்போம். அது நம்ம விசுவாசிக்கிறோம், அது நம்ம நம்பிக்கை. அதனால் நீங்க முக்கியமாக ஞானஸ்நானம் பெறுவதாக உங்க பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தண்ணினாலும் ஜலத்தினாலும் ஆவினாலும் நீங்க ஞானஸ்நானம் பெற வேண்டும். அப்பதான் நீங்க உங்க பாவத்தை மன்னிக்கப்படும். ஆண்டவர் உங்களோட ஒப்புரவாதமாகி உங்களுக்கு அந்த பரலோக வாசல் திறந்து ஆண்டவர் இயேசு இப்ப பரலோகத்துல உங்களுக்காக இடம் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு அவர் இரண்டாம் வருகையிலே நீங்க எல்லாம் மீண்டும் அவரோட போகுங்க, அவரோட இருப்பங்க. அல்லேலூயா. ஆக விசுவாசிங்க. கிறிஸ்து பிரியமானவர்களே, நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க. அந்த ஞானஸ்நானத்துக்கு நீங்க உண்மையாக இருங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும் நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க. அந்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். என்ன செய்ய வேண்டுமோ, எப்படி நடக்க வேண்டுமோ, எப்படி நீங்க பலப்பட வேண்டுமோ அந்த ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துவார், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். சோதனைக்காரன் உங்களை சோதித்து கொண்டிருப்பான். ஏற்கனவே இயேசு சொன்னார்ல, இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரங்கள் உண்டு. ஆக இந்த உபத்திரங்களை கண்டு நீங்க பயந்துறாதீங்க. இந்த உடல்ல நம்மளுக்கு பாதிப்பு உண்டாகலாம். ஆனால் ஆண்டவர் வருகையிலே உன்னோட ஆத்மா ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். அதுதான் நம்மளோட விசுவாசம். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் பெறாதவங்க இயேசு நம்புங்க, இயேசு விசுவாசிங்க. அந்த பரலோகம் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உண்டுன்றாரு. நிக்கோதேமுஸ்க்கு சொன்னார்ல, அந்த பரலோகத்துக்குள்ள நீ நுழைய வேண்டும்னாக்கா, அந்த இடத்துல நீ இடம் பெற்றுக்கொள்ள வேண்டாக்கா, நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும். ஆக இந்த ஞானஸ்நானம் மூலியமாக நம் தேவனோட ஒப்புரவாதமாகிறோம். நம் தேவனோட நல்ல ஒரு உறவை நாம் உண்டாக்குறோம். தேவனோட எப்போதும் நிரந்தரமாக நம்ம வாழ போகிறோம். அதுதான் நம்மளோட முழி பயணம். முடிஞ்சமா இருக்குதோ. ஆக இந்த மரணம் என்றது வசமா எத்தனாவது வசனம்? 6வது. அப்பதான் 6 வாசி. ஆக இந்த ஞானஸ்நானம் மூலமாக பாவத்துக்கு நம்ம அடிமை இல்லை. எப்ப நம்ம ஞானஸ்நானம் பெற்றுமோ அந்த பாவத்திலிருந்து நம்ம ஜெயம் பெறுகிறோம். We are gaining victory over the sin. ஆக we are not a slave to the sin. அந்த ஞானஸ்நானம் மூலமாக நம்ம பாவத்துக்கு ஜெயம் கொள்கிறோம். நம் பாவத்துக்கு அடிமை இல்லை. தொடர்ந்து பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆக நம்மளோட பழைய பாவங்களை எல்லாம் இயேசு நீங்க விசுவாசிக்கும் போது இயேசு உங்களுக்காக சிலுவையிலே அந்த பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். அல்லேலூயா. ஆக இனி நீங்க அந்த பாவத்துக்கு அடிமை இல்லை. ஏன்னா நீங்க ஞானஸ்நானம் பெற்று இயேசு தான் என்னோட ஆண்டவர், என்னோட தேவன், உயிர்த்தெழுந்த ஆண்டவர், இன்னும் வருகிறார். அதெல்லாம் நீங்க விசுவாசிக்கும் போது உங்களோட பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்படுது. இனி அந்த பாவத்துக்கு நீங்க என்ன இல்லை, அடிமை இல்லை. அல்லேலூயா. தொடர்ந்து மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஆக நீங்க நம்பணும், கிறிஸ்து எனக்காக மரித்தார், கிறிஸ்து எனக்காக பாவத்தை சுமந்தார், அவர் மீண்டும் உயிரோடு இருக்கிறார். அதை நீங்க விசுவாசிக்கும் போது நீங்களும் அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள, அந்த மரணத்துக்குள்ள ஜெயம் கொண்டு நீங்க ஜீவிக்க போறீங்க, தேவனோடு இருக்க போறீங்கன்னு நீங்க விசுவாசிக்கணும். தொடர்ந்து மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார்.
ஒரு தடவை தான், இனி அவர் மறுப்பதில்லை. அதே போல உங்க பாவங்களை எல்லாம் கிறிஸ்துவனால மன்னிக்கப்பட்டது. அந்த பாவத்திலிருந்து நீங்க விடுதலை பெற்றுங்க. இனி நீங்க அந்த பாவத்தின் மரணத்துக்குள்ள இல்லை, அது ஜெயம் கொண்டுட்டீங்க. யூ ஆர் விக்டரி ஓவர் தி டெத். ஆக மரணம் இனி உன்னையே பாதிப்பு உண்டாக்காது. தொடர்ந்து மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. இல்லை, அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். தேவனுக்கென்று. ஆக பிதாக்கு மகிமையாக இயேசு மீண்டும் உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வருகிறார். நம்மளே அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள எடுத்துக்கொள்கிறார். தொடர்ந்து அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆக இன்றைக்கு நீங்க விசுவாசிக்க வேண்டும். என் ஆண்டவர் இயேசுக்காக நான் சாட்சியாக வாழ போறேன், நீதியாக வாழ போறேன், இயேசுவின் அன்பு பெருமை மேல நான் செலுத்த போறேன். ஆண்டவர் பிதானவர் எப்படி ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனால நம்மளுக்கு மரணம் உண்டானது, நம்மளை அவர் ஒதுக்கப்பட்டார். இன்றைக்கு இயேசு மூலமாக அவர் நம்மளுக்கு உப்புருவாதமாகிறார். நமக்கு அவர் பாவ மன்னிப்பு கொடுத்து பரலோக ராஜ்யத்தை நிச்சயம் பண்றார். இன்றைக்கே உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அந்த ஆண்டவர் செய்த உப்புருவாதம் இன்று நீங்க ஞானஸ்நானம் மூலமாக ஆண்டவரோட பிள்ளைகளாக உங்க வாழ்க்கையிலே நீங்க செயல்படுத்த வேண்டும். உங்களுக்கு விரோதமாக அநேகர் இருக்கலாம். இதுவரைக்கும் நீங்க அவர்களோட பேசாம இருக்கலாம், இதுவரைக்கும் அவர்களை மன்னிக்காம இருக்கலாம். உங்க வேலை இடத்துலையும் சரி, உங்க அக்கம் பக்கத்துலையும் சரி, உங்க கூட பிறந்தவங்களும் சரி, இந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க இருந்தா நீங்க மன்னிப்புகளாக வேண்டும். நீங்க ஒப்புருவாதம், ஆண்டவரே ஒப்புருவாதம் பண்ணாரே, ஆண்டவரே உங்களை நேசிக்கிறார், உங்களை பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்களும் அது உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்க வேண்டும், நீங்க செயல்படுத்த வேண்டும். அந்த ஆண்டவர் மீண்டும் வருகின்ற ஆண்டவர், அந்த ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். மன்னிக்கிற தேவன் நம் ஆண்டவராக இயேசு, ரட்சிப்பு கொடுக்கிற ஆண்டவர் நம் ஆண்டவராக இயேசு. அந்த இயேசு இல்லாம நீங்க பரலோகத்துக்கு போகணும். ஆகையால் அந்த ஞானஸ்நானம் மூலியமாக நம்ம ஒப்புரவாதப்படுகிறோம். ஆண்டவர் கடைசியாக கூட இயேசு இந்த ஞானஸ்நானம் குறித்து தான் சொல்லிட்டு போனார். கடைசியாக நீங்க செய்ய வேண்டியது வாசிமா மத்தேயு 28:19. ஆண்டவர் ஒரு கட்டளை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் நீங்க இந்த செயல்கள் செய்ய வேண்டும். மத்தேயு 28:19. ஆகையால் புறப்பட்டு போய் உட்கார்ந்திருக்காருங்க. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியே நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதித்து சொல்லி கொடுத்த கட்டளை எல்லாத்தையும் அவர்களும் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. ஏனென்றால் அவர்களும் பரலோகத்துக்குள்ள வர வேண்டும். நீங்க மட்டும் பரலோகத்துக்கு போனா பத்தாது. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. அவரு அந்த ரட்சிப்பு வாய்ப்பு சந்தர்ப்பம் பரலோக வாசல் ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் திறந்திருக்கிறார். ஆனால் முக்கியமாக நீங்க அந்த இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அந்த இயேசுதான் ரட்சகர் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த இயேசு மூலமாக எனக்கு ரட்சிப்பு உண்டாவது, எனக்கு பாவம் மன்னிப்பு உண்டாது. ஏன்னா அவர் மரித்தார் எனக்காக, அவருக்காக நானும் மரித்து அடக்கம் பண்ணி மீண்டும் அவர் உயிர்த்தெழுது போல அவருடைய இரண்டாம் வருகையிலே நானும் உயிர்த்தெழுந்து தேவனோட எங்க போறேன்? பரலோகத்துக்கு போறேன். அதுதான் இந்த நிக்கடமை கேட்கும் போது இயேசு அதுதான் சொல்றான். நீ பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரிக்க வேண்டுமா? நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டுமா? மோசே சொல்லி கொடுத்த அந்த 10 கற்பனைகள் மட்டும் உனக்கு போதாது. நீ மனமாற வேண்டும், நீ மறுபடியும் பிறக்கணும். அதாவது நீ செய்த பாவங்களை எல்லாம்
பாவத்திலிருந்து நீங்க பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். புது மனிதனாக நீங்க வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசுக்கு சாட்சியாக நீங்க செயல்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொன்னார்ல, உலகென்றும் போய் சகல ஜாதிகள் நீங்க சீசர்களாக்க வேண்டும். அது உங்களுக்குப்பட்ட பொறுப்பு. நீங்க ஐயா அதெல்லாம் அவர் பாஸ்டர் பார்த்துக்குவாரு, அதெல்லாம் லோக்கல் கவுன்சிலர் பார்த்துக்குவாங்க, நம்ம வரோமா உட்காரோமா சாப்பிட்றோமா போகிறோமா, அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கும் அந்த கட்டளை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 28 எத்தனாவது வசனம்? 19வது வசனம். புரியுதுங்களா? கடைசியாக இறுதியாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த கற்பனைகள் நீங்க செயல்படுத்த வேண்டும். இப்படியே குளிர் காயிட்டு போயிடலான்னு நினைக்காதீங்க. அது உங்களை நரகத்துக்கு தான் கொண்டு போகும். அல்லேலூயா. ஆண்டவர் போதித்த வார்த்தைக்கு கீழ்ப்படைங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுக்கு பயமா இருக்குதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, அவங்களோட நான் பேசணும், நான் வெளியே போறேன்னு சந்திக்கணும்னு நான் அன்பு செலுத்த வேண்டும். யார் மேல நம்ம பகை சொல்லக்கூடாது. அவனுங்க சொல்லுவானுங்க, தீங்க ஆறுன்றாங்க, மதத்தை பற்றி பேசுவானுங்க, நம்மளை கண்டாக்கா இலாக்காரமாக பார்ப்பானுங்க, இவனுங்கெல்லாம் பாவிகள், அவனுங்க பரிசுத்துவானுன்னா நம்மளாம் பாவிக்கணும். பார்ப்போம் ஆண்டவர் வகையில் யார் பரலோகத்துக்கு போகிறாங்க. அல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். உங்களையும் அவர் நேசிக்கிறார், உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறார். நம்ம எல்லாரும் பரலோக வாசல் திறக்கப்பட்டிருக்குது. அவர்களுக்கு மட்டும் உங்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். வாசல் எல்லாரும் அவர் விசுவாசத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதனால் அந்த பரலோகத்தில் எல்லாரும் மீண்டும் சந்திப்போம். அல்லேலூயா. அவர் உண்மையாக இருந்தார், அவர் விசுவாசம் நம்புவோம். அவரோட செய்த ஊழியங்களை நம்மளும் செயல்படுத்துவோம், அன்பு செலுத்துவோம். பிறர் மேல அன்பு செலுத்தும். அதுதான் love your neighbor as you love yourself. எப்படி நான் நல்லா இருக்கணும்னு நீ விரும்புறியோ அதே போல உன் நண்பரும் நல்லா இருக்கணும், உன் அக்க பக்கத்தில் நல்லா இருக்கணும், இப்போ வேலை செய்கிற இடத்துல அவனும் நல்லா இருக்கணும். ஆக நான் நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே செய்து அந்த வார்த்தையை சொல்லுங்க, யோசுவா சொன்ன வார்த்தை. ஆனால் அந்த கர்த்தரை நாம் எல்லாரும் நேசிக்க வேண்டும். அதனுடைய தேவனான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீ கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. ஞான சமத்தின் மூலியமாக எங்களோடு நீ ஒப்புரவாதமாகனே, அதுக்காக நன்றி. அதே போல நாங்களும் எங்களோட உலகியோட ஒப்புரவாதமாகி நாங்களும் அவர்களோட அன்பு செலுத்தி எல்லாத்தோடு நாங்கள் சந்தோஷமாக இருக்க எங்களை நடத்தும். வழி தப்பி போகாதபடி வார்த்தைக்கு ஆவிலே நாங்கள் கீழ்ப்படிகளாக நடத்தும். ஆண்டவராக இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்போது ஒரு காணிக்கை